இங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், கலாச்சாரம், சுற்றுலா, இயற்கை இது எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தனித்துவமான இடம். அதாவது தேனி மாவட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். கொள்கன்னு அதை கொள்கை இன்னைக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் வீட்டுக்கார அம்மாவுக்கு 1000 ரூபா அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி வந்து புதுசாக விஜய் வந்து வந்திருக்காரு அரசியலில். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசாமல் படமே நடிக்கலாம், எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு? ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கள நிறைய பண்ணுறாங்க. ஏன் நடிகராக பார்க்குறீங்க? வந்தாங்கன்னா கட்சிக்காரங்கள பாருங்களேன். இல்லை இப்போ நடிகர் அதான் சொல்லுங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு கேட்டதுக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. நான் இந்த என்னடா இந்த விஷயத்து என்ன இல்லைன்னு பார்க்குறீங்களா? நான் தேவையில்லாமல் ஜெராக்ஸ் வச்சுக்கேன். வழியில் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கும்போது பண்டிலாகவே ஜெராக்ஸ் எடுத்து அதனால தான் பிரச்சனை. 3, 2, 1 அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நம்ம இன்றைக்கி எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில்தாங்க. ஸோ மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குது, அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அந்த கேள்வி தான் கேட்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் டிவிக்கே சூஸ் பண்ணுறீங்க? டிவிக்கே சூஸ் பண்ண ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமே இல்லாத ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியனாக வந்துட்டு விஜய் வந்துட்டு முன் வராரு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு சப்போர்ட்டாக இருப்போம். ஓகேண்ணா, ஒரு நடிகர் எப்படி நல்லது செய்வாருன்னு வராரு, நான் எதை நம்பி எம்ஜிஆர் நல்லது செய்யாமல் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? எது நடக்குது? நல்லது செஞ்சார்ல, அது நடிகர் தானே அவர். அதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அவர் கொடுக்குற அந்த இருக்கிற ஒரு சிக்கலில் வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு நிறைய நல்லது செஞ்சார் அப்படின்னா அதுவும் அரசியல் தானே. கண்டிப்பாக விஜய் செய்வார். அவரோட பீக்கில் இருக்கும்போது வந்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பாக பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. ஓகேண்ணா, விஜய் எல்லா இடத்துலையும் நிற்க முடியாது, அவங்களோட ஆளுங்க தான் நிற்பாங்க. மாவட்ட ஆளுமைன்றது விஜய் தானே. ஆளுமை விஜய் தான், ஆனால் அவங்கள நம்பணும்ல மக்கள். கண்டிப்பாக நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. ஏன் இவ்வளோ இதுக்கு மேலே வந்துட்டு எந்த மாநாடுமே நீங்கள் பார்க்கலையா? மாநாடு கூட்டத்தை பார்க்கலையா? அந்த கூட்டம் வந்துட்டு எப்பயுமே கூட்டம் நிற்கும். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த கூட்டத்தை தான் தற்கொலை கூட்டம்ன்றாங்க. அதை பற்றி என்ன? தற்கொலை கூட்டம்ன்றது என்னென்னா, அந்த வெயிலில் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு மயங்கி போய் விழுகிற அளவுக்கு அந்த எந்த தற்கொலை கூட்டம் இருக்காது. தற்கொலை கூட்டம்ன்றது என்ன அப்படின்னா, கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வந்துட்டு அதை இன்னும் நீங்கள் சொல்கிற இந்த பேப்பரில் வச்சுருக்கீங்கள, அந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி தான் போகும். வெறும் கோட்டருக்கும் ஒரு பிரியாணிக்கும். தற்கொலை கூட்டம்ன்றது அது கிடையாது. 10 பைசா கூட இல்லாமல் வந்துட்டு அவ்வளோ தூரம் கூட்டத்தில் வந்து நிற்கிறாங்கல்ல, தற்கொலை கூட்டம் கிடையாது அது. தற்கொலை கூட்டமாக இல்லைன்னு சொல்லிட்டு 2026 மே மாதம் வைப்போம். இந்த வருஷம் தெரிஞ்சிடும். ஓகேண்ணா, சரி, இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குது? இப்போ நடக்கிற ஆட்சி என்ன, லேடிஸை வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதானே. லேடிஸை கவர் பண்ணி வச்சுனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் லேடிஸ் கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு நம்ம கடைசியில் வந்து நம்ம தலையில் தான் வந்து விழுதுன்னு சொல்லிட்டு லேடிஸுக்கு தெரியாது, சம்பாதிக்கிற நமக்கு தான் தெரியும். ஸோ எல்லா விலைவாசியுமே ஏறினது காரணம் என்ன? மாதம் 1000 ரூபா வருது. அந்த 1000 ரூபா எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரீ பஸ் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாமே இங்கேருந்து தானே, நம்ம காசு தான். காசு வாங்கி அங்கே அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னைக்கு புரியுதோ அப்போ தான் வந்துட்டு இந்த அரசியல் வந்து மாறும். ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு யாருமே ஓட்டு போகிறதில்ல. ஏன்னா நிறையா ஓட்டு வந்து வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக அது மாறி கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. டிவிக்கு தான் இந்த தடவை வரும். ஓகேண்ணா, எதனால் சூரியனுக்கும் நம்ம ஓட்டு போடணும்? இந்த பார்வைக்காகவே ஓட்டு போடலாங்களா? அவனா இந்த பார்வைக்காகவே நம்ம சூரியனுக்கு ஓட்டு போடலாம். அதில் 1000 அர்த்தங்கள். அது போக இன்னைக்கு வந்து மத்திய அரசோடைய நெருக்கடி நிலையிலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சலுகைகளும் எல்லாத்தையும் கொடுத்து ஆட்சி பண்ணிக்கிறது எவ்வளவோ வரப்பிரசாதம் நமக்கு. அதனால் எப்பயுமே என்னுடைய ஓட்டும் என் குடும்பத்தின் ஓட்டும் உதயசூரியனுக்கு. எத்தனை வருஷமான ஓட்டு போடுறீங்க? நான் 20 வருஷமா. எனக்கு 65. போஸ்டிங்கில் இருக்கீங்களா? நான் ரிட்டையர் ஆகிட்டேன். கட்சியில் வேறும் போஸ்ட். ஓகேங்க. இப்போ புதுசாக தற்கொலை கூட்டங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு என்னமோ நேற்று முளைச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் இருக்கிறது காணா போய். இப்போ என்ன 2 பேருக்கு தான் போட்டி வேற சொல்றாங்க. ஒன்னு டிவிக்கே டிஎம்கே தான் நம்ம இன்னைக்கு ஜெயிக்க போறோம். அவங்க நேற்று தான் வந்திருக்காங்க. வந்ததுமே டிஎம்கே கூட போட்டி போடட்டேன். எப்படி இதையும் நம்ம வரவேற்போம், அதையும் சாதிப்போம். சரி, நம்ம திமுக கூட 3 கொள்கையை மட்டும் சொல்லிடணும். அதாவது மகளிருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது இலவச பேருந்து வசதி. அடுத்து வந்து மகளிர் உதவி திட்டம். சரிங்களா? அடுத்து மகளிருக்கான வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை. அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கைன்னு எடுத்துட்டோம்னா என்றைக்குமே நம்மளுடைய திராவிட மாடலை விட்டு தராமல் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த நெருக்கடியிலையும் நம்மளுடைய
தனித்துவத்தை விட்டு தராமல் ஆட்சி பண்ணிக்க இருக்கிறது. அதே மாதிரி மக்களோட மக்களாக வேணா சொல்லுவாங்க வாரிசு அரசியல் எங்கே இல்லை அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. வேற நம்ம ஓபிஎஸ் அவர் மகனை கொண்டு வரலையா, எம்பியா கொண்டாந்தார்ல, அப்போ அவர் அதைத்தானே செய்ய போறாரு. ஆட்சியில் இல்லை இருந்திருந்தா அதைத்தானே செய்வார். அதனால இது என்னத்துக்கும் தனித்துவமான ஆட்சி தான். அப்போ இருந்து டிஎம்கே தான் இருக்கேன். டிஎம்கே நான் 2 வருஷம் எலெக்ஷன் நின்னேன். இப்போ எலெக்ஷன் நான் தோற்று போனேன். அது எலெக்ஷனில் தோற்கிறது இதெல்லாம் சகசந்தேன். ஆனால் அப்போ இருந்து நான் டிஎம்கே தான் இருக்கேன். டிஎம்கேயோட 3 கொள்கைன்னு அதை கொள்கைன்னா இன்றைக்கி எவ்வளோ செஞ்சுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி என் வீட்டுக்கார அம்மாவுக்கு 1000 ரூபா அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி நிறையா சலுகை செஞ்சுருக்காப்புல. அதை ஸ்டாலின் மகன் இன்றைக்கி வாலிப பசங்களுக்கு பூரா விளையாட்டுலேருந்து வாலிபால்லேருந்து ஃபுட்பால்லேருந்து எல்லா அனைவரும் செஞ்சுருக்காரு. அதனால எங்களுக்கு நன்மை ஆனால தான் இன்றைக்கி உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் மகளிர் மனதில் லோனு எல்லாமே படிப்புலேருந்து தமிழ்நாட்டில் எல்லாமே சகலமாக செஞ்சு கொடுத்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காப்புல. தமிழ்நாட்டில் பல வருடங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ திமுக கொள்கை அவங்களோட கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைனா அது கொள்கையில் அவங்க இப்போ நல்ல பெனிஃபிட்டாக இருக்காங்க அவங்க குடும்பத்தில். அதனால் அவங்க யாராலையும் அசைக்க முடியாது. அது என்னென்ன இந்த எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கோக்குமாக்கு பண்ணாலும் கூட அது இதெல்லாம் நடக்கிறதுல வாய்ப்பே கிடையாது. காசு வேணால் அவர் கொடுத்து வாங்கலாம், பெனிஃபிட்டாக இருக்காங்க. ஆனால் காசில் தான் அவர் குறியாக இருக்காரு. இவர் காசு கொள்கை இல்லை, மக்கள் நல்லா இருக்காங்க. என்ன கொள்கைகள்னா அவங்க மக்கள் நல்லா இருக்கணும், வாலி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுதான் கொள்கை. பொம்பளை பிள்ளைங்க வேலை வாய்ப்பு இருக்குது. மகளிர் மன்றத்தில் நல்ல படிப்பு கொடுக்குறாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் எத்தனை தலைமுறையா திமுக கூட்டு? நான் அதான் 25 வருஷமா கொடுத்தோன்னா திமுக அசைக்க முடியாது. ஆமாம், எந்த கொம்பனாலையும் காசு கொடுத்து வாங்கினா கூட வாங்க முடியாது. மக்கள் மக்களை மாற்ற முடியாது. சீமான் நாம் தமிழர் கட்சி. சீமான் எதுக்காக அவங்களை சூஸ் பண்ணிருக்கீங்க? அவங்க தான் தமிழர்காண்டி பேசுகிறாங்க. ஆமாம், எல்லா அதர் ஸ்டேட்லலாம் அவங்கவுங்க மக்கள் தான் ஆள்றாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் வெளியூர்லேருந்து வந்து ஆள்றாங்க. அதனால் விவசாயத்துக்கு நிறைய போராடுறாரு, நிறைய விஷயத்துக்கு போராடுறாரு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, கரெக்டா? ஸோ சூப்பராக அருமையாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னா 4.5 லட்சத்துலேருந்து இப்போ 9 லட்சம் கடன் கொண்டு வந்திருக்காங்க, லட்சம் கோடி. அதுதான் இதுக்கு முன்னாடி 50 வருஷமாக 4 லட்சம் கோடி வாங்கிச்சிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்தில் டபுள் மடங்கு ஆகியிருக்காங்க. ஸோ கடன் தொகையை அதிகரிச்சிருக்காங்க. நிறைய ஃப்ரீன்னு ஏதாவது சொல்லி தேவையில்லாமல் மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. எதனால சோம்பேறின்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், சோம்பேறி தான் இருக்கிறாங்க. மக்களுக்கான வேலை வாய்ப்பு தான் கொடுக்கணும், கரெக்டாக இல்லையா? அவங்களுக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது சரிப்பட்டு வராது. நல்ல வேலை, படிப்பு, மருத்துவம் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிவிக்கே ஓகே. ஆனால் சீமான் ஒரு 15 வருஷமாக இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு அண்ணன் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. அண்ணனுமே விஜய் எப்பயுமே தம்பின்னு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் சப்போர்ட் கிடச்சி இவ்வளோ பீக்கில் இருக்கிறனால விஜய்க்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவர் வரட்டும், அவ்வளோதான். ஏன்னா அவர் எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. எதிர்க்கட்சியாக வந்திருந்தால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா விவசாயத்துக்காக போராடுற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் டிவிக்கேன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ இப்போ உள்ளே வராருன்னும் போது சப்போர்ட் நிறையா கிடைக்கும் போது வரட்டும், நல்லதானே பண்ண போகிறாரு. நல்லது பண்ணல அப்படின்னா அடுத்த ஆட்சி மாத்திரக்கு நம்ம கையில் தானே இருக்குது, பார்த்துட்டு போவோம். ஓகேண்ணா, இப்போ விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா? என்னோடய கோரிக்கை ஒன்றுமே இல்லை, விஜய் சொன்னது தான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே இலவசம் எதிர்பார்த்து நம்ம வாழ வேணாம். நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளாதாரத்தை எந்த அரசியல் அமைச்சு கொடுக்குதோ அது நல்ல அரசியல், அது விஜய் பண்ணுவார், அவ்வளோதான். இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு அரசியல். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசாமல் படமே நடிக்கலாம், எதுக்கு அரசியல் வராரு? ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கள நிறைய பண்ணுறாங்க. இப்போ இவர் புதுசாக என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே இப்போ நாம் தமிழர் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அவர் நல்லா தான் பண்ண போகிறாரு. இவர் புதுசாக என்ன பண்ண போகிறார் சொல்லுங்கள்? என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டார். எல்லாரும் பண்ணுறது தான் பண்ணுவார். இப்போ திமுகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் பிறக்கி ஆள் போட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு? மறுபடியும் ஊழல் தான். இப்போ அவங்க ஊழல் தானே. ஏற்கனவே ஊழல் பண்ணுற கட்சியிலேருந்து நல்லா ஆட்சி கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அதிலிருந்து ஆளுங்களை எடுத்து போட்டு அவர் கட்சியில் சேர்க்கறதுனால அது எப்படி நல்ல ஆட்சி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? தலைமை கரெக்டாக இருந்தால் மட்டும் உள்ள முதல்ல கீழேருந்து நல்லா கொண்டு வரணும். நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு நல்லா சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும்னா நாம் தமிழர் ஓட்டு போடுங்க.
பொங்கலுக்கு 3000 இந்த ஒரு பொங்கலுக்கு தானே கொடுத்து இல்லை அடுத்த வருஷம் சொல்லிட்டேன் அறிமுகம் வருது மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க அடுத்து 2000 ஆக்குறோம் லேடிஸுக்கு பொம்பளையாளர்களுக்கு வருத்தப்படாமல் பஸ் விட்டுருக்கோம் எந்த கவலையும் இல்லை அரிசி பருப்பு ஒரு சைஸான ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து நல்ல வாழ்வு இதை வந்து கெடுக்கிறதுக்கே ஆழ்வராக வாழ்ற வைக்கிறதுக்கு கிடையாது நல்லா வாழ்றாங்க நம்ம வீட்டில் பொம்பளை நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் அது மாதிரி எப்பயும் போல 15 வருஷத்துக்கு திமுக தாங்க வரும் திமுக தான் எந்த ஆறு வந்தாலும் முடியாது இன்னும் ஒன்றும் எந்த ஆட்சி வந்தாலும் வரலாம் ஓட்டு பிரிக்கலாம் ஆனா திமுக ஒண்ணு செய்யும் திமுக ஓட்டை பிரிக்கவே முடியாது ஓட்டு பிரிக்க முடியாது தொண்டனை யாரும் ஒண்ணு ரத்தத்தை கிழிச்சு போட்டாலும் திமுக காரர் வேற ஓட்டு போட மாட்டாங்க ஆமா நாங்க இப்ப ஃப்ரீ நாங்க கேட்டோமா ஒரு வேலை வெட்டிக்கு போனா 10 தடவை ஏறுற 10 தடவை இது பண்றாங்க நாங்க எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே எங்களுக்கு வேணாம் கரெக்ட் டயத்துக்கு எங்களுக்கு பஸ் தேவை கண்டிப்பாவா யாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க அது வந்து அந்த மூடு வருது அதே எங்களுக்கு போட முடியுமா பாருங்க பூரா மக்களுக்கு பூரா சாப்பாடு செய்யறவங்க வீட்டுக்காரங்க எந்நேரம் போன அசிங்கமா கேக்குறாங்க இப்படி இப்போ ஃப்ரீ டிக்கெட் நம்ம ஃப்ரீல போய் ஏறினோம்னா என்ன 10 தடவை ஏறுற என்னெல்லாம் 10 தடவை கேட்டிருக்காங்க கண்ட்ராக்டர் டிரைவர் அவங்க எல்லாம் அடிச்சிருப்பேன் இங்கெல்லாம் ஓட்டே எங்களுக்கு வேணாம் அவங்க மேல தப்பு இல்ல விலைவாசியை குறைக்க சொல்லுங்க எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டே வேணாம் இப்ப சின்ன அவங்களாம் நிக்கலையா ஆமா எம்ஜிஆர் சின்ன சார் நின்றாங்கல்ல ஆமா அது மாதிரி நின்று பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கூத்தாடி தானே எப்படி அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து எனக்கு அதை பத்தி என்ன தெரியாது இல்ல இப்ப ஓட்டுலாம் நிறைய பேர் காசு கொடுத்துட்டு ஓட்டு போடுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க காசுனா யாருமே எல்லாமே வாங்கித்தான் செய்வாங்க வாங்கிட்டு இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தான் அதை வாங்குறாங்க வாங்கிட்டு நம்ம விருப்பம் யாரும் போட்டு போட்டுருவாங்க ஓட்டு உங்க ஓட்டு யாருக்கு விஜய்க்கு எதனால என் குடும்பமே விஜய்க்கு தான் எதனால எனக்கு பிடிச்சிருக்கு அவரு இப்ப சினிமா நடிகர்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு மனசு பிடிச்சிருக்கு நல்ல மனுஷன் வரட்டும் இல்ல காசு கொடுக்குறான்னு ஓட்டு அப்படிலாம் கிடையாது விஜய்க்கு தான் ஓட்டு விஜய் தான் கண்டிப்பா ஓட்டு எல்லாமே ஃபேமிலி என் மருமையன் என் மயன் எல்லாமே விஜய் தான் எல்லாமே விஜய்க்கு தான் சரி அப்போ கேமரா பார்த்து சொல்லுங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு எல்லாம் விஜய் தான் ஓட்டு போடுவோம் அதாவது இலவசங்களை மறுக்கப்படுமானால் எந்த கட்சியை ஆட்சிக்கு வரும் பொழுது இலவசங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதே இருக்கு முதலாளியும் வாங்குறேன் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் அவனுக்கு இலவசம் என்று வறுமை கோட்டு கீழே இருக்குது பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு பின்தங்கி கொண்டு இருக்க போகுது எல்லா கட்சிக்காரருமே இலவசங்களை அறிவித்து அவர்களுடைய ஓட்டை அள்ளிக்கொள்கிறார்களே தவிர நாட்டுடைய பின்தங்கிய மாற்று கட்சியினர் யார் வந்தாங்க நல்லா யார் மாற்று வந்து இலவசங்கள் அறிவிக்காமல் சில இலவசங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் நான் கொடுக்குறேன் இப்படி எச்சா கொடுத்துக்கிட்டே போய் கடைசியில் நாட்டு கடனில் திவாலாக்கி இன்னொரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக ஒரு புரட்சியை காணும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். எடப்பாடியாக தான் ஓட்டு போடுவோம். கட்டாயம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா செஞ்சது பூரா அவரு ஆமாம் அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவர் நல்லா செஞ்சாரு எடப்பாடியா. ஆமாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் ஃபீல் பண்ணல ஆட்சி சரியில்லை 0% ஆரோக்கியத்தில் பேசுகிறேன். சரிங்க கண்டிப்பாக 2026 2026 கட்டாயம் வந்து எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி வந்துடுவார் கவலைப்படாது. எடப்பாடி வந்தாதே ஆட்சி அமைக்க முடியும் நல்லா செய்ய முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆரோக்கியத்தோடு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஓகே போடுங்க எல்லாரும் கேமரா பார்த்து சொல்லுங்க எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. ஓகே மக்களே தேனி மாவட்டத்தில் யாருக்கு அதிக ஓட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தெரிவிக்க விட்டுலாம். என்னடா எனக்கு அந்த வீடியோலையும் ஒரே ட்ரெஸ் இந்த வீடியோலையும் ஒரே ட்ரெஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஒரே நாள் எடுத்தது தான் அதனால தான் ஒரே ட்ரெஸ். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரே நல்லா இருக்கும். தேனி காத்தோட தேனை தெளிச்சாலே சூப்பர் எதுவும் இல்லை. ஓகே நில்லாமா அதே மாதிரி நில்லாமா இல்லை முடியும் சொன்னாவே நில்லாமா? அது மாதிரி டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் டைம் சேஃப் ஆகும். முடிஞ்சிருது சீக்கிரமா. ஓகே மக்களே இதே மாதிரி ஓகேவா இல்லை அந்த மாதிரி ஓகேவா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அப்பா என்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க அப்பா உங்கள் அப்பா எங்கள் அப்பா கொடுத்துருங்க. எங்கள் அப்பா யாராலும் என்ன பிடிக்க முடியாது தம்பி. ஓட்டு போடவே இருப்பில்ல அப்படின்ட்டு அப்பா பண்டெல்லாம் போட்டிருக்கீங்க. இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தேர்தல் கட்டம் நெருங்கிடுச்சு இல்லை
ஸோ அதனால் மக்கள் மனசில் இருந்து தான் ஓட்டே போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வரியே படுத்தவில்லை. வரி ஆல்ரெடி கட்டிட்டு தான் இருக்கும் வரி. வரிக்கா அந்த வரி சொல்ல தம்பி, வரி பண்ணிப்பாங்களா வரி? தமிழ் தேசியம் இது ஒன்றுன்னு பட் சீமானது கொடுத்து போட்டாங்க. தம்பி அது மட்டும் பறக்காமல் பார்த்துக்கோங்க. தொடங்கட்டுமா அது ரெடி கேளப்பட்டுமா அன்றே கணித்தார் வீட்டி வெங்கட் பிரபுவா விசில் போடு. அது பாருங்க, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக விசில் சொல்ல கொடுத்துருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஷாக்கிங்க, எப்படி விசில் சொல்ல கொடுத்தாங்கன்னு. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு விசில் ஓட்டு போடுறோம்னா அது விசில் சின்னமான பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன் 2 இது இருக்கு. விசில் ஒன்று இருக்கு, ரோட் ரோலர் மாதிரி இருக்குல்ல ஒன்று தள்ளிட்டு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கிரவுண்ட் க்ளீன் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சின்னமாக தான் இருக்கு. அது பார்க்கறதுக்கு விசில் மாதிரியே தான் வச்சிருக்காங்க. அந்த ஷேப்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து. இல்லை ட்விஸ்ட் கொடுப்பானுங்க தெரியும். இந்த அளவு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. பழனிசாமிக்கு சாரி அவர் பேர் என்ன? எடப்பாடியா? இன்னொருத்தர் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணாங்க தெரியுமா? கன்னியாகுமரி அவங்க தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம்னே 4-5 பேர் இருந்தாங்க. அப்படியா? பேரோட சின்ன மட்டும் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. இதே மாதிரி எத்தனை விஜய் வர போறாரோ இன்னும் சின்ன மாதிரி எத்தனை சின்ன வர போதும். சீமானன் கோட்டை இருந்தது அது மாதிரி தான். மைக்கா? மைக் இல்லை, விவசாய சின்னத்தை சின்னதாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போகிறாங்கல்ல. இப்போ மக்கள் போடுற பிஜேபி இவங்க தானே ஒதுக்குறாங்க. அவங்களாம் பிஜேபி ஓட்டு போகிறது ரெடியாக தான் இருக்காங்க. இவங்க தான் பிஜேபிக்கு அகன்சாருன்னு சொல்லிட்டு கதை கட்டுறாங்க. ஏன் ஓட்டு போடக்கூடாது பிஜேபிக்கு? தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களாம் ஆள்றதுக்கு தலைவனே ஆள விட்டு போகிறோன்றேன். ஆமாம் அதான் எல்லாத்தையும் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. இதையும் கவர் பண்ணிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை நம்ம வரி பாட்டுக்கு ஜாலியாக கட்டிட்டு உட்காந்துருக்கலாம். வேலைக்கு எதுவும் போக தேவையில்ல, வரி மட்டும் கட்டிட்டு நிறைய இதெல்லாம் கொடுக்குறாரு, ஸ்கீம்லாம் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு தெரிய மாட்டேன். உடம்பு அதுதான் மெயினான அரசியல் அங்கே தான் கொடுத்துருக்கு. ஏன்னா மோடி திட்டத்து மூலியமாக தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ அப்புறம் கடன் உதவி அந்த கடைகள் அதுக்கெல்லாம் நிறைய இது கொடுக்குறாங்க. நிறைய இது வருது. 10,000 கட்டி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 5,000 ரூபாய் கட்டினா மட்டும். ஆமாம் தள்ளுபடி இருக்கு அதில் மோடி ஸ்கீமில். அந்த மாதிரி ஆப்ஷனும் நிறைய மோடி கொண்டு வந்துருக்கு. தெரிய மாட்டேங்குது. மோடி நல்லா தான் பண்ணுறாரு, கொண்டு தெரியப்படுத்த விட மாட்டாங்க. அவங்க கொள்கையே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிய விட்டுருவாங்களான்னு விஷயம். எதனால நாங்கள் கோயிலாக போய் எடுக்கிறோம் அப்படின்னா இது உண்மை. அதனால தான் ஒரு உண்மையான இடத்துல இருந்து எடுக்கிறோம். நீங்கள் சொல்வீங்க அணில் குஞ்சுங்க ஊப்பிங்க ஆமக்கறி அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் இல்லை, உண்மையாக எடுக்கிறோம். உண்மையான ரிசல்ட் தான் இது, உண்மையான கருத்து கணிப்பு தான் இது. எப்படின்னு நம்ம 3 மாதம் ரிசல்ட் வரல அப்போ தெரியும். அப்போ ஐடியாயிரும். சப்போஸ் அப்போ தலைமுறை பார்ப்போம். ரிசல்ட் தான் தலைமுறை ஆயிரும். இதே ரிசல்ட் வந்துச்சுன்னா நாம சொன்னதுதான் உண்மையான அப்பா காலர் தூக்கிட்டு வருமா வர விடுவாங்களா? வர விடுவாங்க தம்பி. நோட்டா ஒரு தீய சக்தி தம்பி, மறந்துடாது என்னைக்குமே. நோட்டாவா? நோட்டாக்கு போட்டு வேஸ்ட் பண்ணுறத விட்டுட்டு யாருமே தீய சக்திக்கு ஓட்டு போடாதீங்க. நோட்டான்ற தீய சக்திக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. இது நோட்டாவை சொன்ன மாதிரி தெரியல தம்பி. நோட்டான்றத ஒரு கால்குலேஷனே இல்லை, அதுக்கு போட்டு மக்கள் வேஸ்ட் பண்ணுறத விட அப்படி சொல்லுங்க. தீய சக்தின்னு எதுக்கு சொல்றீங்க நோட்டாவை? சொல்கிறேன் தீய சக்தி. இந்த 4 பேர் 5 இதில் நோட்டா மட்டும் தான் தீய சக்தி. ஆனால் அவங்க வேற எதாவது புரிஞ்சுப்பாங்களே. அதுக்கு புரிஞ்சுன்னா நம்ம தெளிவாக தான் சொல்கிறோம். நோட்டா ஒரு தீய சக்தி, என்டிகே ஒரு தீய சக்தி. அதனால யாருமே நோட்டா ஓட்டு போடாதீங்க. மற்ற எல்லா தலைவர்களும் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் போன வீடியோவில் நோட்டாக்கு கூட போடுங்க வேற யாருக்காவது வாய்ப்பு. அரசியல் கலை எப்படி வேணா மாறுபடும். நாளைக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம். அரசியல் கலை மாறியே தான் இருக்கும். நம்ம ஃபிக்ஸ்டாக இவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. நாளைக்கு அஜித் அரசியல் வந்துட்டாரா நம்ம அஜித் பின்னாடி தான் போவோம். ஆமாம், சிம்பு வந்துட்டா கூட சிம்பு பின்னாடி போவோம். ஆமாம், சிம்பு ஃபேன். ஆமாம் நானும் தான் ப்ரோ. நீங்கள் சிம்பு ஃபேனா? ஆமாம் ப்ரோ, சின்ன வயசுலேருந்து வீரில் தலைவன் நம்பி எஸ்டேரு காதல் மண்டு என்ன கடிக்குது. என்னடா அதை காப்பாற்றுறேன்னு கேட்குறீங்க? கடிக்கிறதோட வேலை காப்பாற்றுறது தானே தமிழ்னோட. ஸ்டாலின் ஐயாவோட வேலைடாது காப்பாற்றுறது. நம்ம ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் தமிழ்நாட்டை. 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி எதுக்கு? கடனா? கடன் இருக்கட்டும் தம்பி, கடன் நம்ம வாங்காமலே இருக்கிறோம். ஆமாம், அது நாம தான் வாங்கல. இதில் ஸ்டாலின் ஐயாக்கு ஏகப்பட்ட ஓட்டு வந்துருக்குறாங்க. ஸ்டாலின் ஐயா தான் வின்னு, ஸ்டாலின் ஐயா தான் மாசு. இது அறியாதவன் புரிஞ்சுக்கோ, புழைச்சிக்கோ. ஸ்டாலின் ஐயா தான் என் பேச்சு, ஸ்டாலின் ஐயா தான் என் வாட்சி, ஸ்டாலின் ஐயா தான் என் மூச்சு. ஸ்டாலின் வந்தால் தான் ஒரு விடியலாச்சு. இல்லைன்னா சூரியனுக்கே வருத்தப்படுவோம். சூரியனே மறைஞ்சிடும். ஆமாம், சூரியனே வராது 2024 தேர்தலுக்கு அப்புறம். அதெல்லாம் டிவி இங்கே பாரு அப்பா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருல, பல்காக வாங்கியிருக்காருல. ஃபஸ்ட்டு ஓகே மக்களே, தேனி மாவட்டத்தில் இப்போ முதல் ஓட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு தான் ஒரு ஓட்டு. பின்னாடி இல்லைனாலும் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சீமானன் தான். சீமானனுக்கு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஓட்டு சீமானனுக்கு. ஓகே, இப்போ அடுத்து 4வது பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டா தான். ஸோ நோட்டா பிளேஸில் எண்ணிடலாம். 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 13 நோட்டாக வந்துருக்கு. என்டிகே. ஆமாம் என் தம்பி 4 6 வழக்கம் எப்பயுமே லீவு கொடுத்துட்றாங்க தம்பி. ஆனால் அவங்க ஓகே. நம்ம அடுத்ததாக யார் என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மாவை தான் எடப்பாடியாவை தான் என்ன போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எடப்பாடியா ரெட்டலை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41. 2026 அவர் தான் முதலமைச்சர், 2075 முதலமைச்சர், 2100 அவர் தான் முதலமைச்சர். அவரா இல்லை அவங்க பசங்களா? பசங்க வந்துடும், 2 பேர் இருக்காங்க. வந்துடும். அவர் இல்லை, அவங்க பசங்க, அவங்க ஃபேமிலி. தம்பி அவரு 200 வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி. 200 வருஷமா நல்லா இருக்கட்டும். அதனால் நம்ம அப்பாவோட கோட்டை எண்ணிடுவோம். ஸோ டிஎம்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. யாருக்கு என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா டிவிக்கே தான். ஸோ எடுத்து போடலாமா? சரியா? என்னடா இங்கே விசில் சின்னமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் தேவையில்லாமல் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். ஆமாம், வேறு வழியில் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கும் போது பண்டலாகவே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டோம். அதனால தான் பிரச்சனை. கண்டிப்பாக விசில் சின்ன போட்டு அடுத்த எலெக்ஷன் வீடியோலாம் அதில் பண்ணிடலாம். இது இப்போதைக்கு இந்த சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திட்டாதீங்க. 1 பாதி எடுத்துக்கலாம், கை பெருசு. ஓகே ஓகே. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 எப்போ கரெக்டாக அப்படியே இருங்க. செகண்ட் பார்ட் வந்துட்டே இருக்கு. மக்களே, தேனி மாவட்டத்தில் மொத்தம் எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா மொத்தம் 251 ஓட்டு எடுத்திருக்கோம். ஓகே மக்களே, நம்ம தேனி மாவட்டத்தில் யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்கன்னு இப்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். ஸோ மொத்தம் லாஸ்ட்டு 2 3 சொல்லியாச்சு. என்டிகே, தேமுதிக, நோட்டா 3 சொல்லியாச்சு. அடுத்து இப்போ 3 பேருக்கு தான் போட்டி. டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே, இந்த 3 பேர் தான் போட்டி. ஸோ யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வராங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே ஓகே. வழக்கம் போல் நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா? ரெடி? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸில் தேனி மாவட்டத்தில் யார் இருக்காங்கன்னு அப்படின்னா ரெடி? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரெடி? 3 2 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம விஜயண்ணா தான் இதுலேயும் ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறாரு. அதையும் சொல்கிறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் திட்டாதீங்க. விஜயண்ணா தான் இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். ஸோ 251 ஓட்டில் 111 ஓட்டு விஜயண்ணனுக்கு வந்திருக்கு. மக்களாக முன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்ற இதை விட கொஞ்சம் கிராஃப் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. சப்போர்ட் அதிகமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது நீங்கள் ஏதோ அணில் குஞ்சிங்க அப்படின்னீங்கன்னா பாருங்கள், சாமி முன்னாடி தான் நாங்கள் சொல்கிறோம், பொய்யெல்லாம் இல்லை. இது உண்மையாக மக்களாக முன் வந்து போட்ட ஓட்டு தான். நாங்கள் எதுவும் சீட்டிங் எதுவும் பண்ணல இதில். ஆமாம், அதுக்காக தான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணியே கூட காமிச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்களே கூட டிக் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் லைவ் போட்டிருக்கோமே, தேனி மாவட்டத்தில் லைவ் போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கஷ்டம் அப்படியே இருங்க. செகண்ட் பார்ட் வந்துட்டே இருக்கு. அதான் பற்றி விளம்பரம் 51 52 53 54 56 57 இதுக்கு இங்கே போட்டுட்டாங்க பாருங்க. 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89
90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. செஞ்சு அடிச்சாச்சு. 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111. ஓகே மக்களே, ரெண்டாவது பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம பார்த்துருவோமா? ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரெடி, 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம தமிழ்நாட்டோட அப்பா, உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோட அப்பா, இன்பநிதி ஐயாவோட அவர்களோட பையன், இன்பநிதி ஐயாவோட தாத்தா, கருணாநிதி ஐயாவோட பையன், அவர் தான் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ மொத்தம் 251 ஓட்டில் 79 ஓட்டு ஸ்டாலின் ஐயா விழுந்திருக்கு. ஸோ ஸ்டாலின் ஐயாவுக்கும் சப்போர்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து மூணாவது யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா தான். ஸோ 251 ஓட்டில் எடப்பாடி ஐயாவுக்கு 41 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அது வீடியோ அதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது டிவிக்கு என்னது, இது வந்து ஸ்டாலின் ஐயாவது, அது வந்து எடப்பாடி ஐயாவது. இது ரிசல்ட் காட்டிடலாம். ஓகே கைஸ், இந்த ரிசல்ட் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துருங்க. டிஎம்கே 79, ஏடிஎம்கே 41, நோட்டா 6, டிஎம்டிகே 1, டிவிகே 11, சாரி என்டிகே 6, நோட்டா 13. ஓகே, இப்போ அந்த சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி போடுவோமா? கருத்தூசி போடுறோம். ஓகே, ஆமாம், லைட்டாக போடுறோம், கருத்தூசி போடுறோம், தாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட்சிக்காரங்க வந்து நாங்கள் ஜெயிச்சா 2000 ரூபாய் தருவோம், நாங்கள் ஜெயிச்சா மானியம் தருவோம், நாங்கள் ஜெயிச்சா வண்டி தருவோம், ஸ்கூட்டி தருவோம், நாங்கள் ஜெயிச்சா வேலை வாய்ப்பு தருவோம், நாங்கள் ஜெயிச்சா அப்புறம் பர்மனெண்ட் பண்ணுவோம் வேலை, துப்புரவு பணியாளர்கள், டீச்சர்ஸு, அவங்க நர்ஸு, அவங்களாம் பர்மனெண்ட் சொல்கிறாங்க. இன்னொரையும் இதில் ப்ரைவேட் இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் மூலமாக தான் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க. அது என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமில் எப்போ நடத்துவீங்க, அதையும் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மாட்டிப்பாங்க. இந்த 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகுலாம் அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் அந்த செட்டில் போட்டு இதெல்லாம் செட்டில் போடுறீங்களே, அதுக்கு ஒரு ஆள், ஒரு டீம் வச்சு அதுக்கு ஒரு செட்டில் போட்டு இந்த டேட்டில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும், இந்த 5 வருஷத்தில் இந்த 1 வருஷம் கழிச்சு இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும், அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, அதை பற்றி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த 4 வருஷம் வெயிட் பண்ணி வச்சுட்டு 4வது வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறீங்க. அது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா தமிழ் எவ்வளோ பெரிய நாடு, பெரிய நாடு, பெரிய டீம், நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சியில் 75 வருஷம் பிராண்டு, 50 வருஷம் பிராண்டு, எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். ஸோ எப்பப்போ என்னென்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஓட்டு போட்டு எப்படா இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவீங்க, எப்போ நிறைவேற்றுவீங்க நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறத வேணாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஓகே. ஸோ 2000 ரூபாய் தரேன் இருக்கீங்க, 2000 ரூபாய் தரேன் ஓகே. ஆனால் அந்த அரிசி விலை, பால் விலை, கேஸ் விலை அதெல்லாம் ஏற்ற மாட்டீங்கன்னு சொல்லி அது ஒரு வாக்குறுதி கொடுங்க. அது நாங்கள் அந்த வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரையும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ஹேகே, உங்கள் அலெக்ஸ். பாய் பாய். அப்படியே சாமி காமிச்சிடுறேன், ஃபுல்லாக எல்லா சாமியும் காமிச்சிரு பக்கத்தில் இருந்து.